அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப்பதற்கு முடிந்ததற்கு பின்பாக நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து குர்பானிக்கான சட்டங்களை நாம் வரிசையாக பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சஹீஹ் புகாரியில் 5500வது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த செய்தியின் வாயிலாக குர்பானி யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே குர்பானியினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், பெருநாள் தினத்தன்று நாம் மற்றும் இறைச்சிகளை உண்டு மகிழ்வோடு இருக்காமல், யாரெல்லாம் இறைச்சிகளை வாங்க முடியாதோ அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கிறார்களோ அவர்களும் இறைச்சியை சாப்பிட்டு அவர்களும் நல்ல முறையில் இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கமும் இந்த குர்பானிக்குள்ளாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாமும் அந்த குர்பானியினுடைய இறைச்சியை எடுத்துக்கொள்கின்றோம், பிற மக்களுக்கும் கொடுக்கின்றோம். எல்லோராலும் இந்த குர்பானியை ஒரு நல்ல ஒரு முறையில இந்த ஹஜ் பெருநாளை ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாட முடிகிறது. அப்ப இந்த குர்பானி என்பது யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ, ஒரு பொருளாதார அடிப்படையில் நான் கொஞ்சம் வல்லமையாக இருக்கிறேன், குர்பானி கொடுக்கின்ற அளவிற்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்கின்ற நிலை உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் மீது குர்பானி கடமையாகி விடுகிறது. குர்பானியை நாம் கொடுத்து விட வேண்டும். ஒவ்வொருவரினுடைய நிலையும் மாறுபட்ட நிலையாக இருக்கலாம். ஒருவருக்கு எப்படி இருக்கும்னா, அவர் தனிப்பட்ட முறையில ஒரு ஆட்டை வாங்கி அறுப்பதற்கு பொருளாதார வசதி படைத்தவராக இருப்பார். இப்ப இன்றைய கால சூழல்ல ஒரு ஆடு வாங்கினோம்னா ஒரு தோராயமாக ஒரு 10,000க்குள்ளாக வரும். என்னால 10,000 செலவழிச்சு ஒரு ஆட்டை வாங்கி அதை கொஞ்ச நாள் பராமரிச்சு அதுக்கு தேவையான உணவு பானம் மருந்து எல்லாம் கொடுத்து என்னால குர்பானி வரைக்கும் வைத்திருந்து தொழுகைக்கு பின்பாக குர்பானி கொடுக்க முடியும் என்கின்ற சூழலில் இருந்தால் அவர் அதை செய்து கொள்ளலாம். இல்ல, என்னால ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு பொருளாதாரம் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல ஒரு குறுகிய பொருளாதாரம் இருக்குது, ஆனா குர்பானி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் அவர்கள் கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, 7 நபர்கள் ஒரு மாட்டிற்கு கூட்டு சேர்வது போதுமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் நமக்கு இந்த கூட்டு குர்பானியை வழிகாண்பித்து இருக்கிறார்கள். இப்ப நம்முடைய கிளையின் சார்பாக ஒரு பங்கு 3500 என்று வைத்திருக்கிறார்கள். என்னால 3500 ரூபாய் கொடுத்து ஒரு பங்குல சேர்ந்துக்க முடியும் என்று நம்மிடத்தில் பொருளாதார வசதி அந்த அளவிற்கு இருந்தால் நாம் இந்த கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொள்ளலாம். அவரவரினுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளவு குர்பானி கொடுக்க முடியும் என்பதை நாமே முடிவு செய்து நம்மால் இயன்றதை நாம் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் குர்பானி கொடுத்தாக வேண்டும் பொருளாதார வசதி இருந்தால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் 100 ஒட்டகங்களை எல்லாம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்களினுடைய ஏராளமான ஒட்டகங்களை ஒன்று சேர்த்து இப்படியான செய்திகளையும் நம்மால் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு நம்மால் குர்பானி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் குர்பானியை கொடுத்துக் கொள்ளலாம். தனி நபராகவே ஒரு மாட்டை வாங்கி அறுக்க முடியும் என்கின்ற வசதி இருந்தால் அவர் ஒரு மாட்டை வாங்கி அறுக்கட்டும். தனி நபராக என்னால் ஒரு ஒட்டகத்தை வாங்கி அறுக்க முடியும் என்கின்ற வசதி இருந்தால் அவர் ஒரு ஒட்டகத்தையும் வாங்கி அறுக்கலாம். இதுல அவரவரினுடைய நிலையை பொறுத்து அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடியும். ஆனால் இன்றைக்கு கால சூழல் எப்படி மாறிடுச்சுன்னா, கடந்த ஆண்டுல ஒரு தட்ட பொருளாதாரம் இருந்தது. கடந்த ஆண்டுல ஒரு தனி நபரா ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்திருப்பார். ஆனா இந்த வருஷம் அவருக்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருக்கும். அவரால் குர்பானி கொடுக்கிற ஒரு சூழல் வராது. இருந்தாலும் இவர் என்ன செய்வார்னா, மக்கள்லாம் ஏதாவது பேசிடுவாங்களே, போன வருஷம் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தாரு, இந்த வருஷம் ஏன் இவர் கொடுக்கல, இவர் ஏன் கூட்டு குர்பானில போய் சேர்ந்திருக்கிறாரு, கஞ்சத்தனம் பண்ண பாக்குறாரா, இப்படின்னு மக்கள் பேசிட்டாங்கன்னா என்ன செய்யுது. அதனால நம்ம கடனை உடனே வாங்கியாச்சும் ஒரு ஆட்டை வாங்கி அறுத்துருவோம் என்று கடனுக்கு சென்று உதவக்கூடிய மக்களையும் இன்றைக்கு காலத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சில மக்கள் குர்பானியில் இருக்கக்கூடிய நன்மை ஆர்வத்தின் காரணமாகும். குர்பானி கொடுத்தா நிறைய நன்மை கிடைக்கும், ஒரு கடனை வாங்கியாச்சும் கொடுக்குறோம் என்று கடனை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் இதற்கு வழிகாட்டவில்லை. பொருளாதார அடிப்படையில உங்களிடத்தில் இருந்தால் நாம் குர்பானி கொடுக்கலாம். கடனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரொம்ப ஒரு வலியுறுத்தி சொல்லவில்லை. கடனை வாங்கியாச்சும் கொடுத்துருங்க என்று எந்த இடத்திலும் நம்மால் பார்க்க முடியாது. நம்ம இடத்துல பொருளாதார ஒரு வசதி இல்லை, நான் குர்பானி கொடுக்கலாம், நம்ம இது குற்றமாகாது. ஆனால் கடனை வாங்கிவிட்டு கடனை செலுத்தாமல் மரணித்து விட்டோமையானால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நாம் சந்திப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், யுஃபருலி ஷஹீதி குல்லுதம், யார் ஷஹீதாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், இல்ல தை, கடனை தவிர.
அல்லாஹ்வினுடைய பாதையில உயிரே கொடுத்தாலும் கூட இறைவன் கடன் இருந்தால் அதை இறைவன் விட்டு விட மாட்டான். கடன் என்கின்ற பாவம் மன்னிக்கப்படாத ஒரு பாவம். ஆக இந்த குர்பானி என்கின்றது நமக்கு தகுதியே கிடையாது. பொருளாதார அடிப்படையில நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோமையானார் கடனை வாங்கியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நாம் நம்முடைய எண்ணத்திலிருந்து எடுத்து விட வேண்டும். இன்னும் போன வருஷம் நம்ம செஞ்சோமே, இந்த வருஷம் செய்யலனா மக்கள் பேசி விடுவார்களே என்று குர்பானி கொடுத்தார். குர்பானியினுடைய நோக்கமே தவறி போய் விடுகிறது. இன்றைக்கு காலையில் கூட பார்த்திருந்தோம், இறைவன் திருமறையில் சொல்லும் பொழுது குர்பானி பிராணியினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது, உங்களினுடைய இரையச்சம் தான் இறைவனை சென்றடையும். குர்பானியினுடைய நோக்கம் இரையச்சம். ஆக யாருக்கெல்லாம் பொருளாதார வசதி இருக்கிறதோ, உங்களால் இயன்ற அளவிற்கு என்னால் எவ்வளவு இயலுமோ அதை அவரவர் முடிவெடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நிலையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் குர்பானி யார் கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய சட்டமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் அடுத்தடுத்த சட்டங்களையும் குர்பானி குறித்த ஒரு சில விமர்சனங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.